வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்சியில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் போலீசில் சிக்கியிருக்கிறார். பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டியவர் சிக்கியது எப்படி? எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள், அனைவரையும் காதலித்த நடிகன், 150க்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள், பெண்களை ஏமாற்றி மிரட்டி பணம் பறிப்பதையே தொழிலாக செய்தவர் சிக்கியது எப்படி? சென்னை பழவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த அந்த 19 வயது பெண் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த ஆண்டு மாணவி 12ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆன்லைன் வகுப்பிற்காக பெற்றோர் புதிய செல்போன் வாங்கி கொடுத்துள்ளனர். செல்போனில் அதிக நேரம் செலவிட்ட மாணவி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்துள்ளார். இந்நிலையில் மாணவிக்கு இன்ஸ்டா மூலமாக திருச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். நட்பாக அறிமுகமானவர்கள் நாட்கள் ஆக ஆக காதலர்களாக மாறியுள்ளனர். ஒரு கட்டத்தில் மாணவியின் அந்தரங்க விஷயங்களை பேசத் தொடங்கிய இளைஞர் மாணவியுடன் நிர்வாண நிலையிலும் வீடியோ காலில் பேசத் தொடங்கியுள்ளார். மாணவியும் தனது அந்தரங்க புகைப்படங்கள், வீடியோக்களை இளைஞரிடம் பகிர்ந்துள்ளார். அதன் பிறகுதான் இளைஞரின் உண்மையான முகம் தெரிய வந்துள்ளது. மாணவியின் நிர்வாண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டத் தொடங்கியுள்ளார். இதனால் அச்சமடைந்த மாணவி சிறுக சிறுக வீட்டில் இருந்த நகைகளை பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்து இளைஞருக்கு கொடுக்க தொடங்கியுள்ளார். பெற்றோர் வீட்டில் நகைகளை தேடிய போதுதான் மாணவி இதுபோன்ற சிக்கலில் மாட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் சென்னையில் தமிழக டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த திருச்சி கண்டோன்மெண்ட் போலீசார் மாணவியை ஏமாற்றிய இளைஞரை தேடி வந்துள்ளனர். செல்போன் எண் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் திருச்சி தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான விஸ்வா என்பவரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மாணவியை ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டுள்ளார். பொறியியல் பட்டதாரியான விஸ்வா வேலைக்கு போகாமல் ஊதாரியாக சுற்றித் திரிந்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் நட்பாக பேசுவதும் அவர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆபாச படம் எடுத்து மிரட்டுவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் விஸ்வா. அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் 2 லேப்டாப்கள், 2 செல்போன்கள் மற்றும் பென்டிரைவ்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றிலிருந்து 150க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச படங்களை போலீசார் மீட்டுள்ளனர். இதுவரை விஸ்வா பற்றி ஒரு புகார் மட்டுமே வந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமில்லாமல் புகார் கொடுக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். புகார் கொடுக்கும் பெண்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.